எதிர்பார்க்காததெல்லாம் வந்து சில நேரங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்க போகுது. வாட் நேம்? கஞ்சன். கஞ்சன் தனியாக இருக்கங்கிறாரு. பயமாக வர்றதுக்கு லைட்டாக. இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் போனதே கிடையாது. You are a very handsome man. ஐயோ ஒன் ஸ்மால் என்னன்னு தெரியல, என்னவா இருந்தாலும் சரி வாங்கி குடிக்கிறோம். சோவியத் பெண்களுடைய நினைவா இந்த சிலையை வச்சிருக்காங்க. இதாங்க இந்த அட்டகாசமான ஓஷ் பஜார். என்னன்னு தெரியலங்க, இது வித்தியாசமா இருக்கே. தேங்க்யூ பிரதர். இதுதாங்க எங்களோட ட்ரெடிஷனல் உணவு. மறுபடியும் ஹாலிடேயா? என்ன ஸ்பெஷல்? GT ஹாலிடேஸ். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டார்ட் டு எண்ட் பக்காவா ரெடி. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. பாருங்க, சுட்டெரிக்கும் 38 டிகிரி வெயில். அட்டகாசான நம்மளோட பெஸ்ட் ஹாஸ்டல். அப்புறம் எதிர்பாராத நம்ம இந்திய நண்பர். ஹலோ பிரதர். Hi. Your name? Your name is Siddha Manchari. Sindha Manchari. From India. India. Mumbai. Mumbai. Nice to meet you. I'll go and come back. Okay. Thank you. இந்த தம்பி இங்கே தான் வந்து ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. ஆரம்பிக்கலாங்களா நம்மளோட கிர்கிஸ்தான் பயணத்தை? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 12 இருக்குங்க. அட்டகாசமான சென்ட்ரல் ஏஷியா பயணத்தில் நம்மளோட 2வது நாடான கிர்கிஸ்தானில் இருக்கோம். கிர்கிஸ்தானோட தலைநகரம் பிஷ்கெக்கில் இருக்கோம். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீண்ட நெடிய பயணம், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பயணம் பண்ணி ஆப்கானிஸ்தான்லேருந்து உஸ்பெகிஸ்தான் வந்து, உஸ்பெகிஸ்தான்லேருந்து கஜகஸ்தான் வழியாக கிர்கிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த பிஷ்கெக் நகரம் மற்றும் ஹாஸ்டல் வந்து சேர்ந்ததை பார்த்துருப்பீங்க. நீங்களே ஐயோ சாமி இவ்வளோ பெரிய பயணமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லாமே இருக்கிறது தான் பயணத்தில். ஸோ கிர்கிஸ்தான் வந்தாச்சு, பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இந்த நாடே பார்த்திங்கன்னா நார்த்தில், வடக்கில் வந்து கஜகஸ்தான் இருக்குங்க, மிகப்பெரிய லேண்ட்லாக் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. ஈஸ்டில் பார்த்திங்கன்னா சைனா இருக்குது, சவுத்தில் தஜிகிஸ்தான் இருக்குது, வெஸ்ட்டில் உஸ்பெகிஸ்தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி தான். முக்கியமாக மற்ற மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த நாடு கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபுல்லாக மலைத்தொடர்களால் ஆன நாடுங்க. ஸோ எப்படி இந்தியாவுக்கு ஹிமாலயாஸோ, எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம் ஹிந்துகுஷ் மவுண்டைன்ஸ், ஹிந்துகுஷ் மலைத்தொடரோ, அந்த மாதிரி இந்த கிர்கிஸ்தானில் 2 மிகப்பெரிய மலைத்தொடர்கள் வந்து ஃபுல்லாக இந்த நாட்டை சுற்றியும் வந்து இருக்குதுங்க. ஒன்று இப்போ நம்ம இருக்கிற கேபிட்டல் வந்து நார்த்தில் இருக்கோம். நார்த்தில் முக்கியமாக டியன்ஷன் மவுண்டன்ஸ் பார்த்தீங்களா, அதான் ஃபுல்லாக எல்லாம் டியன்ஷன் மலைத்தொடர். கிட்டத்தட்ட 24,000 ஃபீட், 24,000 அடி மேக்ஸிமம் பீக்குங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 15,000 ஃபீட்டில் வரைக்கும் நல்ல மவுண்டன்ஸ் இருக்குது, அதோட பீக்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இருக்கிற பிஷ்கெக் வந்து 2,600 ஃபீட்டில் இருக்குது. ஒரே எபிசோடில் இந்த டோட்டல் சிட்டியவே கவர் பண்ணிடலாம். நாளையிலேருந்து முக்கியமாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இந்த நாட்டுக்குன்னா, அட்டகாசமான மலைகள், அப்புறம் மலைத்தொடர்கள், ஐஸ் மவுண்டெயின்ஸு, ஹார்ஸில் பயணம் பண்ணுறது, நொமேடிக் கல்ச்சர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் அடுத்த எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போகலாம் வாங்க. ஸோ மெயின் சிட்டி சென்டர் ஆலுட் டூ ஸ்கொயரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லோக்கல் கிர்கிஸ் ஒரு பேச்சு கொடுத்தேன், ஜாலியாக பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். My English is very bad, but my Kyrgyz is very good. கிர்கிஸ் நல்லா பேசுவாராமா. ஏன்னா நான் கிர்கிஸ் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு நக்கல், ரவுஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பல இருந்து ஜாலியாக பேசுகிறாரு. பிளானில் ஒரு சின்ன சேஞ்சுங்க. எதிர்பார்க்காததெல்லாம் வந்து சில நேரங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்க போகுது. பார்க்க போகிறீங்க என்னென்ன. இந்த லோக்கல் இருக்கார்ல நண்பர், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு என்னைய. வா ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் தரேன்,
குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போ அலாத்தூர் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ மறந்துட்ட பேர். சாரி பிரதர், யுவர் நேம்? Kanjar. கஞ்சன். Yeah. வாட் நேம்? Kanjar. கஞ்சன். Kanjar. Yeah. கஞ்சன். English is Dragar. Dragar, you know? Dragon. Dragon, yeah. Okay, okay. Dragon is Kanjar. Kyrgyz is Kanjar. Oh, in Kyrgyz, dragon is Kanjan. Yeah. ஓகே ஓகே. ஸோ சைனீஸ் ட்ராகன் இருக்கு இல்லைங்க அந்த இது. ஸோ அது வந்து அதுதான் ஒரு நேம் ஆட்ருக்கு. கேன்சன். கிர்கிஸில் கேன்சன். தமிழில் வித்தியாசமாக வருது. பேர் தான் கஞ்சன். ஆனால் பாருங்க மிகப்பெரிய தாராள மனசுடையவர். அவர் வீட்டுக்கு கூட்டு போய் ஏதோ ட்ரிங்க் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஜாலியாக போயிட்டு நீங்கள் தான் லோக்கல் கூட கலந்தாசிக்கிறது சொல்லுவீங்களே, இந்த மாதிரி எதை எதிர்பாராத போது நடக்கும்போது அனுபவிச்சிக்க வேண்டியதான். நடம் பார்த்தீங்க அப்படியே உங்களுக்கு அந்த சீசன் 7 பார்த்த கஜகஸ்தான் மாதிரியே இல்லை. எல்லாம் ஒரே சோவியத் சோஷியல் ரிப்பப்ளிக் தானே, பக்கத்தில் அடுத்தானே, ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அந்த டைமில் நம்ம வின்டரில் போயிருந்தோம், மார்ச்சில். குழு 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 இருந்தது. இப்போ சும்மா அப்படியே எரியுது தகன்னு சம்மரில். ஸ்டேவிங் வித் யுவர் ஒய்ஃப்? My wife is, she is working She is working, okay. outside. Outside, okay, okay. My wife working on a mountain. Oh, working in the mountain. Yeah. My big son, he's working in England, London. Oh, London, okay. My big son, Okay, he's 42 years old. okay. I have 16 grandchildren. Oh, 16 grandchildren, nice. Yeah. So this is your apartment? This is my house and my apartment. Okay. So all constructed in the Soviet time, Soviet buildings. Yeah, so buildings. Yeah. Because, Soviet style buildings. yeah, so building very, it's very strong. Very strong, yeah. ரஷ்யானாலே குவாலிட்டி சொல்லவா வேணும். அவங்களோட கட்டுமான கலர்லாம் தனியாக இருக்கங்கிறாரு. பயமாக வேறு இருக்குது லைட்டாக. இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் போனதே கிடையாது. எதேச்சும் அமர்ந்துறது தான் இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களை கொடுக்கும். நம்ம கொடுத்துருக்கு ஆல்ரெடி நண்பர்கள்லாம் உலகம் ஃபுல்லாக. பட் இது ஒரு வித்தியாசமான இது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்படியே உள்ளே வந்துட்டோம். வெளியில் போகிறதுனா ஈஸி தான் நினைக்கிறேன். பார்த்துக்கணும் நிறைய வழியை. இதுக்கு முன்னாடி ரஷ்யன் வீட்டுக்குலாம் நம்ம போயிருக்கோம். இதில் தங்கணுமே ஒரு பாட்டி வீட்டில் ஞாபகம் இருக்கா? யக்குட்ஸில், வேர்ல்டு கோல்டஸ்ட் சிட்டி. Flowers. ஓகே. ஸோ டிப்பிக்கல் ரஷ்யன் இது. Come on, let's Yes. go. Sitting. Yeah, yeah, yeah. Here, please. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வால்நட்டு, பிஸ்தா இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க இங்கே மத்திய ஆசிய நாடுகள் ஃபுல்லாக. ஆப்கானிஸ்தானில் வால்நட் இஷ்டத்துக்கு இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரிங்க்? German. ஜர்மா. German. Yeah, Kyrgyz national drink. Okay. But they say Kimis is the national drink. Kumys, yeah, Kumys. I have. That I is know horse Kumys. milk, fermented horse milk. Yeah. Kumys, I know Kumys. Kumys like this, yeah. Wait. Yeah. Okay. கிர்கிஸ்தானோட ஒரு லோக்கல் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்குங்க ஜெர்மா. எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சு பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்கஹால் ஆர் நோ ஆல்கஹால்? No, not alcohol. ஆல்கஹால் இல்லைங்களாம்மா? No, பட் not alcohol. கிமிஸ் இஸ் ஆல்கஹால் நோ? Yeah, have alcohol. லிட்டில் ஆல்கஹால். Little alcohol. ஓகே, குடிச்சிடலாமா? மோர் தாங்க இது, புளிச்ச மோர். ஜெர்மா, JARMAங்க. ஜெர்மா இஸ் அ ட்ரெடிஷ்னல் கிர்கிஸ் பெவரேஜ் மேட் ஃப்ரம் கிரவுண்ட் கிரெயின்ஸ். இதை வந்து அரைச்சிருக்காங்க. டிப்பிக்கலி பார்லி வீட். எனக்கு அதான் அப்பயே லைட்டு இந்த டேஸ்ட் வந்தது. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஒரு வந்து கோதுமை, இதை வந்து சோளம், இதை வந்து அரைச்ச மாதிரியே இருந்தது. அதே மாதிரி தான் டேஸ்ட்டு. மிக்ஸ்டு வித் மில்க்கு, பட் நாட் ஃபெர்மெண்டட் மில்க். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ பிரதர் ஃபார் த கிரேட் ஜெர்மா ட்ரிங்க். No, thank you. Thank you very much. Thanks for inviting me as well. My guest. Anytime my house is open for you, okay? Thank you brother. Anytime, nighttime, anytime. Night. Please come to my house. Yes, sure. I see lots of life. Okay. To my children. Okay. To much, people. Okay. I'm really happy to meet you in bus and really touched by your love and hospitality. Inviting me to your home and giving you a traditional German drink. I'm really touched and happy to see a great Kyrgyz friend. Thank you. Kanjan. Thank you. Kanjan. Kanjar. Okay. Thank you Okay. very much. Nice. Okay. One more. No, it's okay. I'm Maybe full. tea. No, I am full. This is itself will work for 2 to 3 hours. No problem. I'll go to Alatu Square.
Okay, I show you. நோ ப்ராப்ளம். சரிங்க, அப்படி கிளம்பலாமா? தங்கமான இந்த நண்பருக்கு நன்றி. அப்படியே போக வேண்டியதான். சூப்பராக இருந்தது நான் ட்ரிங்க்கு. சத்தியமாக இந்த ஒரு ஓப்பனிங் எதிர்பார்க்கவே இல்லை. எடுத்தோடனே ஒரு புது நண்பர், வீட்டழைப்பு, ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு, சோவியத் அப்பார்ட்மெண்ட்டு. இதுதான் எதிர்பாராத ரா அண்ட் ரியல் ட்ராவல் அப்படிங்கிறது. அவரோட அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன யோசனை இருந்தது. யாருன்னு தெரியாது, திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்றாரு, யாருமே இல்லைன்னு. பட் ஏதோ உள் மனசுக்குள்ளே பட்டுது, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு. நல்லதாக அமைஞ்சிருச்சு. தேங்க்யூ பிரதர். Good luck. Thanks. Take care, please. தேங்க்ஸ் கேஞ்சன் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரதர். தேங்க்ஸ் எல்லாம். Good luck. See you. Bye. எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். என்னை வந்து அங்கே ஸ்கொயர் வரைக்கும் விடுறதுக்கே வராருங்க. நான் தான் அப்புறம் மேப் எங்கிட்ட இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் போயிட்டார். ஒரு 1 கிலோமீட்டர் அலாத்து ஸ்கொயருக்கு போயிட்டு இந்த நாட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த சோவியத்தோட இன்ஃப்ளூயன்ஸு வேறு எங்கேயும் இல்லாமல் இங்கே நிறையா பார்க்கலாங்க. இந்த கட்டடங்களாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த மாதிரி பார்க்ஸுங்க, முக்குக்கு பார்க்கை கட்டி விட்ருக்காங்க சோவியத் யூனியன் டைமில். ஸோ என்ன தான் வெயில் அடித்தாலும் நிறைய மரங்கள் வச்சு சும்மா குழுன்னு இருக்குது. பார்க்கில் ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்றதுக்கு வந்து இந்த பெஞ்ச் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய வயசானவங்களை பார்க்க முடியுது, ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த நாட்டை பொறுத்தவரை இப்போ ரஷ்யாவிலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஏஜிங் பாப்புலேஷன் இருக்காங்க, நிறைய வயசானவங்க. அந்த நாட்டில் இப்போ வந்து குழந்தையே அதிகமாக யாரும் பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட அந்த யங் பாப்புலேஷன் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதனால் ரஷ்யன் கவர்மெண்ட்டே வந்து குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்லி பயங்கர மிகப்பெரிய பிரச்சாரங்கள்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் கிர்கிஸ்தானை பொறுத்தவரை நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இளைஞர்களோட பர்சன்டேஜ் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அன்லைக் இப்போ ரஷ்யா மாதிரி, ஜப்பான் மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து அதிகமாக குழந்தை பிறப்பு வந்து ரொம்ப குறைஞ்சதுனால வயசானவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட அந்த நாடுகள்லாம் முன்னேறதுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படுது, வேலையாட்கள். ஸோ இளைஞர்கள் இல்லாதனால மிகப்பெரிய பிரச்சனைகளை நோக்கி சந்திக்க போகுதுங்க ஜப்பானும் ரஷ்யாவும். ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாச்சுங்க இந்த நாட்டோட முக்கியமான ஸ்கொயரான அலாத்து ஸ்கொயர், இல்லைன்னா சிம்பிளாக ஃப்ரீடம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுகிற அட்டகாசமான இந்த பிஷ்கெக் ஸ்கொயருக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பிரமாதமான இந்த கிர்கிஸ் ரிப்பப்ளிக் நாட்டோட கொடி. கம்யூனிசம்னாலே சிவப்பு தான். ஸோ ஒரு ஃபார்மர் சோவியத் யூனியன் இந்த பிரமாதமான சிவப்பு கொடி வச்சுக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இந்த நாட்டோட மிகப்பெரிய கொடி இதுதாங்க, முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் சென்டர் இந்த நாட்டோடது. அலாத்து ஸ்கொயர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த நாட்டோட முக்கியமான நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியம், அப்புறம் இந்த நாட்டோட பார்லமெண்ட்டு, முக்கியமாக இந்த நாட்டோட ஒயிட் ஹவுஸ். எப்படி வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து வெள்ளை மாளிகையில் தங்கியிருப்பார்ல வாஷிங்டன் டிசியில், அந்த மாதிரி இந்த நாட்டோட ஜனாதிபதி இங்கே வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் தான் இருக்குது, பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக். ஸோ இந்த நாட்டோட ஜனாதிபதி இங்கே இருக்கிற ஒயிட் ஹவுஸில் தங்கியிருப்பாருங்க. ஸோ அது எல்லாம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த நாட்டோட அட்டகாசமான ஃப்ரீடம் ஸ்கொயரான அலாத்து ஸ்கொயர், ஆக்சுவலாக இந்த லெனின் ஸ்கொயர் தான் பேர் வச்சுருந்தாங்க. ஒன்ஸ் இது வந்து தனி நாடாக உருவெடுத்ததுக்கப்புறம் பேர் அலாத்து அப்படின்னு கிர்கிஸ் லாங்குவேஜில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் அங்கே இருக்கிறது வந்து இந்த நாட்டோட நேஷனல் மியூசியம். ஸோ இந்த நாட்டோட வரலாறை ரத்தின சுருக்கமாக பார்த்துடலாமா? 1000 வருடங்களாகவே 2000 வருடங்களாகவே இங்கே வந்து பலவிதமான நாடோடி இனங்கள் வசித்து வந்தாங்க. நிறையா நொமேடிக் குரூப்ஸ் அங்கங்கே இந்த மலைத்தொடர்களில் வச்சு வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ரஷ்யாவோட சைபீரியா நம்ம போயிருந்தோம்ல, சதர்ன் சைபீரியாவிலேருந்து அப்படியே இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் 1000 ஆண்டுகளாகவே. ஸோ இவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனி குரூப்பு, தனித்தனி இதுன்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸு, ட்ரெடிஷன், அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதுன்னு சொல்லி தனித்தனியாக வந்து இங்கே இருக்க மலைத்தொடர்களில் வந்து நொமேடா, அதாவது நாடோடிகளாக வாழ்ந்து வந்தாங்க. இவங்களோட முக்கிய வாகனம் குதிரை தாங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியானாலே குதிரை தான் எல்லார் மனசுக்கும் ஞாபகம் வரும். மெயினாக இவங்க வந்து ஆடு, குதிரை, மாடு இந்த 3 வளர்த்தாங்க, லைஃப் ஸ்டாக்ஸு. அப்படியே மலைகளாக ஒவ்வொரு மலைகளாக போவாங்க. போய் அங்கங்கே புல் மேய விடுறது, அங்கங்கே அந்த ஏட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, வெள்ளைக்கடலில் இருக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, இவங்க பாணியில் சொல்லணுன்னா ஒரு டெம்பரவரி எடிஷன், ஒரு டென்ட் மாதிரி வச்சுக்கலாமே, குடிசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதை போட்டு தங்குவாங்க. வேணுங்கிற நேரத்தில் பிரிச்சுப்பாங்க அந்த டென்ட்டை, ஏட்டை. அப்படியே நாடோடிகளாக அப்படியே ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமாக வந்து நாடோடிகள் மாதிரி திரிஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பல்வேறு இனங்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நாடு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான சில்க் ரூட்டை பற்றி பேசியிருப்போம்.
சைனாவிலேருந்து 2ஆம் BC-லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டு AD வரைக்கும் சில்க் ரூட் எனப்படுகிற முக்கியமான ஒரு ட்ரேடு இதுக்கு விஷயங்களுக்கு பரிமாறுறதுக்கு வந்து சைனாவிலேருந்து எப்படி வெஸ்ட்டுக்கு போச்சோ அதே மாதிரி வெஸ்ட்லேருந்து சைனா இந்த சைடு வந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சில்க் ரூட் முக்கியமாக பயன்படுது. இதை பற்றி பார்த்துருப்போம் நம்ம ஆப்கானிஸ்தானில் கூட. இப்போ நம்ம இருக்கிற பிஷ்கெக்கும் சில்க் ரூட்டில் ஒரு பகுதி தாங்க, முக்கியமான நகரம் தான். ஸோ இது வழியாக பல்வேறு விதமான பொருள்கள், டீ, ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் புத்திசம் சீனர்கள் இந்த வழியாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் அந்த டைமில் புத்திசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் உள்ளே வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த நாட்டில் 90% மக்கள் வந்து இஸ்லாம் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப லிபரலான இஸ்லாம். நம்ம இப்போ ஆப்கானிஸ்தானில் பார்த்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு இங்கே பெண்கள் படிக்கலாம், எல்லா சுதந்திரமாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ரொம்ப லிபரலான ஒரு இஸ்லாம் தான் வந்து இங்கே இருக்க மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் என்னென்னா அதுக்கப்புறம் பல்வேறு விதமான நாடுகள்லேருந்து பல்வேறு விதமான ஆட்சியாளர்கள் இந்த ஊரை வந்து ஊடுருவி இதை கேப்சர் பண்ணி இதை ஆண்டிருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா 13ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு தெரியும், மங்கோலியாவிலேருந்து செங்கிஸ்கான் வந்து உலகத்தை ஃபுல்லாக நான் வந்து ஆட்சி செய்யணும், உலகத்தை ஃபுல்லாக நான் கைப்பற்ற போகிறேன்னு சொல்லி வந்து வெறி பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருந்தார்ல. ஆப்கானிஸ்தானில் கூட பார்த்தோம். அந்த மாதிரி இங்கேயும் கிர்கிஸ்தான்லேயும் வந்து இதை பிடிச்சி மிகப்பெரிய லெவலில் ஊடுருவி ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 17ஆம் நூற்றாண்டில் சைனாவோட எம்பையருக்குள்ளே வந்ததுங்க கிர்கிஸ்தான். கரெக்டாக 1860s உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவை வந்து ஜார் மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து பிடிக்கிறாங்க, நாடு பிடிக்கிறாங்க. ஸோ கிர்கிஸ்தான் வந்து ரஷ்யன் எம்பையர் கீழே வருது. அதுக்கப்புறம் முக்கியமாக 20ஆம் நூற்றாண்டு 1917 முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சி உருவாகுது ரஷ்யாவில் 1917. ஸோ இதுவும் வந்து ரஷ்யன் எம்பையர் கீழே தான் இருந்தது. ஸோ இங்கே இருக்க மக்களும் கிர்கிஸ் மக்களும் கீழே தள்ளுறாங்க. மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர் உருவாகுது. ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக, கம்யூனிஸ்ட் லீடராக விளாடிமிர் லெனின் உருவாகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜார் மன்னர்கள் ஆட்சியை கவுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ரஷ்யாவில் பார்த்துருப்போம். இங்கேயும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகுது, கிர்கிஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லெனின் ஆதரவாளர்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கிறது. அப்படியே வந்து சோவியத் யூனியன் வந்து தன்னோட கொள்கைகள் பிடிச்சிருந்த எல்லா நாட்டையும் வந்து தன்னோட ஒரே குடைக்குள்ளே கொண்டு வராங்க. USSR, யுனைடெட் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கில் கொண்டு வராங்க. 15 நாடுகள், அதில் ஒன்று தான் இப்போ நம்ம இருக்கிற கிர்கிஸ்தான். ஸோ கிர்கிஸ் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் உருவாகுது 1936 KSSR, USSR மாதிரி KSSR. அதுக்கப்புறம் இந்த நாடு மிகப்பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சி பெறுதுங்க. விவசாயத்தை வந்து பொது உடைமையாக்குறாங்க. அதாவது ஸ்டேட் எக்கனாமிக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லாமே கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுது. சில பேருக்கு பிடிக்குது, சில பேர் பிடிக்கல. நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கிறாங்க. இங்கே நிறைய வந்து ஆயில் அண்ட் கேஸ் இருக்குதுங்க. ஓரளவுக்கு கஜகஸ்தான் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குது. கோல்டு மைனிங் இருக்குது. முக்கியமாக இப்போ நிறைய வந்து விவசாயமும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட் ஓன்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கானமியாக வந்து கிர்கிஸ்தானை உருவாக்குறாங்க சோவியத் லீடர்ஸு. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், லெனின், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அப்புறம் குரோசேவ்னு நினைக்கிறேன், குரோபசேவ், பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. இப்படியே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்கள். 1990களில் சோவியத் யூனியன் சுக்குநூறாக உடையுது 1991. இந்த நாடு 1991 ஆகஸ்ட் 31 ரஷ்யா சோவியத் யூனியன்லேருந்து சுதந்திரம் வாங்கி தனி நாடாக வர்றாங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் கிர்கிஸ்தான் 1991 ஆகஸ்ட் 31 உருவாகுது. அதோட அட்டகாசமான கொடி தான் இப்போ நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் இப்போ இருக்க நேம் வந்து கிர்கிஸ் ரிப்பப்ளிக். அது வந்து 1993 ரிப்பப்ளிக் ஆஃப் கிர்கிஸ்தானாக இருந்தது, கிர்கிஸ் ரிப்பப்ளிக்காக மாற்றுறாங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு நேம் சேஞ்சுன்னு வைங்களேன். 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இங்கே பிரசிடென்ட் ரிப்பப்ளிக்காக இருக்குதுங்க. மக்கள் ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் இந்த நாட்டை நிர்வகிக்கிறது. இடையில ஒருக்கா சின்ன பிரச்சனைகள் நடந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இதாக பார்லிமெண்ட் இதாகவும் போச்சு. ஸோ திரும்பவும் வந்து பிரசிடென்ட் ரிப்பப்ளிக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த நாட்டோட அட்டகாசமான கொடி கிர்கிஸ் ரிப்பப்ளிக்காக மாறுது. அப்பப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிற லோக்கல் கிர்கிஸ் மக்களுக்கும் இந்த நாட்டில் 90%, 80% கிர்கிஸ் மக்கள் இருக்காங்க. ஒரு 15% உஸ்பெக் மக்கள் இருக்காங்க. முக்கியமாக நாட்டோட மேற்கில், அதாவது தென்மேற்கில், சவுத் வெஸ்ட்டில். ஸோ அவங்களுக்கு எங்களுக்கும் அடிக்கடி இங்கே சண்டையெல்லாம் நடக்கும்னு வைங்களேன்.
ஸோ அடிக்கடி இங்கே சின்ன சின்ன சிவில் வார் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கோம். உள்நாட்டு போர்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்போ இதெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து ரொம்ப ஒரு இயல்பான நல்ல நிலைமையில் இருக்குது இந்த நாடு. பட் இது வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி தான். கஜகஸ்தான் அளவுக்கு இவங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வளமோ இல்லை வந்து தாது பொருட்கள் வளமோ கிடையாது, இருக்குது, அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி தான். சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியாவை பொறுத்தவரை மிகவும் வளமான நாடுனா கஜகஸ்தான், அடுத்தது உஸ்பெகிஸ்தான். பட் மிடில் லெவலில் இருக்குது அப்படின்னா கிர்கிஸ்தான். பட் ரொம்ப ஏழ்மையான நாடு அப்படின்னா தஜிகிஸ்தானுங்க. சென்ட்ரல் ஏஷியா தஜிகிஸ்தான். நம்ம ஆப்கானிஸ்தானை சேர்த்திட்டோம்னா ஆப்கானிஸ்தான். துர்க்மெனிஸ்தான் ஒரு நாடு இருக்குது, அதுவும் யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்சது தான், சோவியத் யூனியன்லேருந்து. பட் அதை இன்னுமே வந்து மன்னராட்சி முறை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தனி கேட்டகரின்னு வைக்கல, அது எந்த கேட்டகரிலையும் சேர்த்துக்க முடியாது. இப்போ நான் நாட்டோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா அரௌண்டு 7 மில்லியன் இருக்காங்க. மொத்தம் 70 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் இந்த கேபிட்டல் பிஷ்கெக்கில் மட்டும் ஒரு 11 லட்சம் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஓஷ் அப்படின்னு சொல்கிறது சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. நம்ம சொன்னல இப்போ அந்த உஸ்பெக் மக்கள் நிறையா இருக்காங்கன்னு, ஏன்னா அது உஸ்பெக் பார்டரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இருக்குது, ஓஷ். ஸோ நம்ம அங்கே போயிட்டு தான் தஜிகிஸ்தான் போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து எதுக்குன்னா, முக்கியமாக இங்கே வந்து பப்ளிக் கேதரிங்ஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, நேஷ்னல் டே, ரிப்பப்ளிக் டே, அதாவது இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 31 சரி, எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் மீட்டிங்னாலும் சரி, இவங்க வந்து இங்கே தான் வந்து கூடுவாங்க மக்கள். ஸோ இங்கே தான் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்காக நடக்கும். இவங்க மேக்ஸிமம் 90ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம சோவியத்தோட அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லெனின் ஸ்டாச்சு இருந்தது, அதையும் தள்ளி வச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான லெனின் ஸ்டாச்சுஸ் இருந்ததுங்க சோவியத் யூனியன் காலத்தில், 1930ஸ்லேருந்து 1990 வரைக்கும். பட் நிறைய வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கவங்க. இப்போ ஒரே ஒரு முக்கியமான லெனின் ஸ்டாச்சு பின்னாடி இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம். பட் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நாட்டோட நேஷ்னல் ஹீரோ யார்? மனாஸ். இந்த நாட்டோட ஏர்போர்ட்டே அவர் நேமில் தாங்க அமைஞ்சிருக்கு, மனாஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். யார் அந்த மனாஸ் பார்த்துடலாமா வாங்க. ஸோ அந்த பக்கம் தாங்க இருக்குது, அதுதான் மனாஸ் ஸ்டாச்சு. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சீரமைப்பு பண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிலையை எடுத்துகிட்டு மறுபடியும் எதாவது பண்ணுறாங்களான்னு தெரில. இந்த நாட்டோட கிட்டத்தட்ட தேசத்தந்தை ஆர் நேஷ்னல் ஹீரோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு சிம்பிள் ஆஃப் கிர்கிஸ், அவங்களோட வீரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான நபர். சிலை மாதிரி நின்றுருக்காங்க, சிலையே நினச்சிட்டுங்க, மனுஷங்க தாங்க பாவம், அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அட்டகாசமான கிர்கிஸ்தான் நாட்டோட பிரமாதமான சிலை. ஐயோ வெயில் தான் பட்டையை கலப்புது. இங்கே தாங்க அந்த சிலை இருந்தது, நான் உங்களுக்கு சிலையை காட்டுறேன், நான் எடுத்துட்டாங்க, என்னன்னு தெரில. ஹலோ, ஓகே, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஸோ இதுதான் மெயின் சிட்டி சென்டருங்க. உலகத்திலேயே மிக பெரிய மிக நீளமான கவிதை, வேர்ல்ட் ரெக்கார்ட் கின்னஸ் புக்கில் இடம் பெற்றிருக்கு. 5,50,000 லைன்ஸ் உள்ள கவிதை மனாஸ் கவிதை. இந்த நாட்டோட ஏர்போர்ட்டே அதன் பேரில் தான் அமைஞ்சிருக்கு. மனாஸ் அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நாடோடி தாங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவனாக உருவெடுக்கிறாரு. அந்த சமயத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நாட்டை படையெடுத்து இது பண்ணாங்க. சைனீஸ் எம்பராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி மங்கோல் எம்பராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து படையெடுத்தாங்க பக்கத்து நாடுகள்லாம். ஸோ அந்த டைம்லலாம் இங்கே 40 விதமான இனக்குழுக்கள் இருந்தாங்க, நொமேடிக் குரூப்ஸு. அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மனாஸ் அப்படிங்கிற அந்த வீரர் வந்து 40 இனக்குழுக்களையும் பேசி அனைவரையும் ஒருங்கிணைச்சு, நம்ம கிர்கிஸ்தான் நம்ம எல்லோரும் ஒன்று தான், நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது, நம்ம பொது எதிரி யாரோ அவங்கக்கிட்ட தான் சண்டை போடணும், யாரெல்லாம் நம்ம நாட்டை கைப்பற்ற வராங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம போராடி நம்மளாம் ஒன்றா வந்து நிற்கணும் நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த 40 இனக்குழுக்களையும் நொமாடிக் ட்ரைப்ஸையும் வந்து இணைச்சாருங்க. பழங்குடிகள்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 40 பழங்குடிகளில் ஒன்றா இணைச்சு இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு பற்றோடையும் வெளிப்புற சக்திகளையும் வந்து முறியடித்தார் நிறைய பேர்த்த. அப்படிப்பட்டவர் தான் வந்து இந்த நாட்டில் இன்னுமே வந்து ஃபாதர் ஆஃப் கிர்கிஸ்தான்னு சொல்லி மனாஸ் அப்படிங்கிற வந்து வழிபடுறாங்கன்னு சொல்லக்கூடாது, சிலை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த நாட்டோட வீரத்தோட எடுத்துக்காட்டு இந்த மனாஸ் அவர் தாங்க. செவிவழி கதைகளாக ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ கூட மனாசீஸ் அப்படின்னு இருக்காங்க, அதாவது கவிதைகள் பாடுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க வந்து இந்த மனாஸ் கவிதையை வந்து பாடி இந்த நாட்டோட கலாச்சாரம், இதோட வீரம்,
இது என்ன, மக்களோட தன்மை என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இன்னுமே பாடல்களாக பாடி ஒவ்வொரு தலைமுறையினராக வந்து கடத்திட்டு இருக்காங்க. இதை பிரமாதமாக இருக்குது மியூசியம், செம்மையாக கட்டியிருக்காங்க. இதில் உள்ளே விடுவாங்களான்னு தெரில, கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க, கண்டிப்பாக வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, டவுட்டு தான் எனக்கு. இவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் இதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் இந்த சிட்டிஸை ஒட்டி தான், நகரங்கள் ஒட்டி தான். இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 20-30% இந்த நாட்டோட மக்கள் இன்னுமே நாடோடிகளாக தான் இருக்காங்க. உலகத்திலேயே இந்த நொமேடிக் கல்ச்சர், நாடோடிகள் இது வந்து உயிர்ப்புடன் இருக்கிறது 2 நாடுகள் தான். ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மங்கோலியா. 2வது சென்ட்ரல் ஏஷியாவில் முக்கியமான நாடோடிகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது இந்த கிர்கிஸ்தானுங்க. இது தவிர இன்னும் அல்ஜீரியாவில் உள்ள பழங்குடியினர், கென்யாவில் கொஞ்சம் செமினோமேடிக் பீப்புள் இருக்காங்க. ஆனால் இன்னுமே 100% நொமேடிக், மாறிக்கிட்டே இருப்பாங்க, டென்ட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆடு மாடு குதிரையை கூட்டிக்கிட்டு. அது முக்கியமாக அதிகமாக இருக்கிறது மங்கோலியாவுக்கு அப்புறம் இப்போ இருக்க கிர்கிஸ்தான் தாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து இந்த மலைகள்லாம் போய் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த பார்க்குக்கு வந்துட்டோம். இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக அந்த மனா ஸ்டாச்சு தாங்க இருந்தது. நான் ஸ்டாச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடுறேன், அதுதான் ஏதோ இது பண்ணுறாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல நம்ம போனோமே. ஆக்சுவலாக அங்கேருந்து லெனின் ஸ்டாச்சு 91க்கு அப்புறம் ஒன்ஸ் இங்கே தனி நாடானதுக்கப்புறம் ஸ்டாச்சு கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டாங்க. சோவியத் யூனியனோட மிக முக்கிய லீடரான திரு லெனின் அவர்களோட சிலை, நான் நினச்ச மாதிரி இதுதாங்க, லெனின் அவர்கள் தான். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது லெனின் அவர்கள். விளாடிமிர் லெனின் முக்கியமாக சோவியத் யூனியனுக்கு இருந்தது. இவர் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் கொண்டு வந்திருக்காருங்கிறதுக்கு அத்தாட்சியாக இதுதான் இருக்குது. இன்னும் நிறையா சிலைகளை வந்து சேதப்படுத்திட்டாங்க, அகற்றிட்டாங்க. இது ஒன்று மட்டும் தாங்க இருக்குது. ஒன்ஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஸ்டேட் எக்கானமியாக இருந்தது. 1991க்கு அப்புறம் பிரிஞ்சு வந்து தனி நாடானதுக்கப்புறம் மார்க்கெட் எக்கானமியாக மாறுது. உலக குளோபலைசேஷன் நடக்குது, உங்களுக்கு தெரியும் 91ல். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய அரசு சலுகைகள் வந்து கிடைக்கலங்க. அதனால் வயசானவங்களுக்கு இப்போவும் சோவியத் யூனியனில் இருந்தது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு சுதந்திரமாக யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் ரிப்பப்ளிக்காக தனி நாடாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு போலரைஸ்டு வியூ தான். சிலருக்கு சோவியத் யூனியன் கம்யூனிசம் பிடிச்சிருக்கு, சிலருக்கு குளோபலைசேஷன் சுதந்திரமாக வந்து மார்க்கெட் எக்கானமியாக இருக்கிறதா பிடிச்சிருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் சோவியத் சோஷியலிச கம்யூனிச லீடர் திரு லெனின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. எஸ்ங்க, கரெக்ட். நம்ம நினச்ச மாதிரி பார்லிமெண்ட்டு தான், இந்த நாட்டோட கவர்மெண்ட் இங்கே தாங்க இயங்குது. பிரசிடெண்ட்டு தான் தலைமை தாங்குறாரு. ஸோ அவரோட வீடு இங்கே தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்குது ஒயிட் ஹவுஸ். ரொம்ப க்ளோஸில் போக வேண்டாம், கேமராவுக்கு இது பிடிங்கி வச்சிட போகிறாங்க. Excuse me? Which country are you from? Japan. Japan? Yes. Oh, all from Japan? Yes. Okay, nice. ஸ்ப்ரிங் முடிஞ்சுது, பட் இருந்தும் அந்த கலரான பூக்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லெனின் சைடோட ஜப்பானியர்களை பார்த்துட்டோம். ஹலோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஹலோ. ஸோ இந்த நாட்டோட இன்னொரு முக்கியமான வரலாற்று சின்னமான ஸ்டெல்லா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலைங்க. சிலைன்னு சொல்லக்கூட சொல்ல, ஒரு பக்கா ஒரு மானுமெண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே இருக்கு பாருங்கள். ரஷ்யாவுக்கு கீழே சோவியத் யூனியன் USSR கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் 1930களிலிருந்து 1991 வரைக்கும் 15 நாடுகள் ஒன்றா ஒரே இதுக்குள்ளே இருந்தது USSR-ஆ. ஸோ அந்த டைமில் என்ன தான் பல்வேறு நாடுகள் அவங்களுக்குன்னு தனித்தனி கலாச்சாரம், ஹலோ, கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் எல்லா நாடும் ஒரே அலைவரிசையில் நின்னாங்க, 15 நாடுகளும். ஸோ அந்த 15 நாடுகளோட ஒற்றுமையையும் அமைதியையும் குறிக்கும் விதமாக இந்த நாடுகளோட 15 நாடுகளோட நட்பை குறிக்கும் விதமாக அமைஞ்ச ஒரு மானுமெண்ட்டு தான் இதுங்க. ஸ்டெல்லா ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒவ்வொரு நாட்டை குறிக்குதுங்க. யாருன்னு தெரியல எது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாரோட இதுவும் குறிக்குது. அது வித்தியாசமாக இருக்குல்ல. நட்புனாலே ஒரு 2 கரங்கள் சேர்றதா நட்பு. ஸோ அந்த 2ங்கிறதுக்காக 2 இது குறிக்குது இந்த மானுமெண்ட்ஸு. காலம்ஸ் மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமான மக்கள்
நாடுகள் அதோட மக்கள் கலாச்சாரங்களோட எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்டாச்சு. இப்பயும் தண்ணி காட்டிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா. பட் அந்த டைமில் பயங்கரமான ஒரு பவராக இருந்தது எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது. ஸோ ஒற்றுமையாக இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிறதுக்கு யுஎஸ்எஸ்ஆர் ஒரு மிக மாபெரும் உதாரணம். அதில் ஒற்றுமையை குறிக்கிறது தான் இந்த ஸ்டாச்சு. அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கேன் இந்த பார்க்கில். தம்பி வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு, ஆர் யூ இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு. எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். ஹலோ பிரதர், Hello. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Ramis. ரமீஸ். Yes. Okay, you go to school? Yes, study school. Studying in school. Which grade? Yeah. 7, 8, 9? 9. 9. Nine. Oh, grade 9. Yes. Okay. So you have language English in school? నేను 장우이러나 탐다 안차 빌베인. So you speak Kyrgyz? Yes, yes. You know Russian? No. No Russian language? Language. Yes. Yes, yes. You speak Russian? Yes. Russian, Kyrgyz? Russian, Kyrgyz and чуть-чуть English. English, small English. Yes. Okay. எழுதி வச்சிருக்காரு, இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்காராட்டிருக்கு. இவங்களுக்குலாம் மட்டும் இந்த நாட்டோட மொழியை சொல்ல மறந்துட்டேங்க. இவங்க நாட்டோட தேசிய மொழி முக்கியமானது கிர்கிஸ்ங்க, அது பேசுகிறாங்க. அது தவிர சோவியத் யூனியனில் இருந்ததுனால ரஷ்யாவும் பேசுகிறாங்க, ரஷ்யன். ஸோ 2 மொழி பேசுகிறாங்க. பட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் கற்பிக்கப்படுது, பாடமொழியாக கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, மொழி பாடமாக வருது. அதாவது நம்ம இங்கிலீஷ் மட்டும் வருது, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க மொழியில் தான் படிக்கிறாங்க. எழுதி வச்சுருக்காரு இங்கிலீஷில் பேசிக் இதெல்லாமே. ஹவு ஓல்ட் ஆர் யூ மேரீடு? Where are you married? பாருங்க, வேர் ஆர் யூ மேரீட்? இந்தியா. India. பாருங்க, ஸ்டாண்டர்டாக எல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறாராட்டிருக்கு, எல்லாம் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த லெவலில் தான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களே இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தான். அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நமக்கு திடீர்னு ரஷ்யன் படிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் வைங்களேன். You are a very handsome man. ஐயோ, ஐ எம் a very handsome man. ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். யூ ஆல்சோ வெரி ஸ்மார்ட், வெரி ஹேண்ட்ஸம். முதலாக ஒரு பையன் என்னை பார்த்து ஹேண்ட்ஸம் சொன்னது இங்கே தான் நினைக்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ஏற்ற சொல்லுவாரோ. Did you like Kyrgyzstan? Did you like Kyrgyzstan கேட்குறாரு. Yes, of course. Today is my second day in Kyrgyzstan, but I have been to Kyrgyzstan before 2017. அவர் புரியுமான்னு தெரில, but very beautiful country. Hello. What's your name? குழந்தைகளுக்கு சுத்தமாக புரியல. பையன் வந்து டிரான்ஸ்லேட்டர் போட்டு ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. எஸ். ஸோ இந்த நாடோட வருமானத்துக்கு, எக்கானமிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது டூரிசம்ங்க. ஸோ நிறையா நம்மளை மாதிரியே வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்க இந்த நாட்டுக்கு. முக்கியமாக இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் ஏஷியாவுக்கு. ஏன்னா 90s எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாடுக்கு நுழையிறதே வந்து ஒரு இரும்பு திரை மாதிரி இருந்தது இந்த சென்ட்ரல் ஏஷியாலாம். வீசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் டூரிசம்னு அலௌட் கிடையாது சோவியத் யூனியன் காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2000s தான், முக்கியமாக 2010க்கு அப்புறம் தான் டூரிசம் ஓரளவுக்கு சுலபமாக்கியிருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், கஜகஸ்தான் மாதிரி வீசா ஃப்ரீ பண்ணாமல் ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வந்தால் தான் வந்து இந்தியன்ஸ்க்கு வீசாவே கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அதையும் மீறி வாங்கிடலான்னு வைங்க, ரிஜெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி நிறையா டூரிசம் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ புது நாடுகளை பார்க்கணும் அப்படிங்கிற சுற்றுலா பயணிகள் உலகம் ஃபுல்லாக இருந்தும் வந்து கிர்கிஸ்தானுக்கு வராங்க. முக்கியமாக பிரமாதமான இந்த நம்மூர் ஹிமாலயாஸ் மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த டியன்ஷன் மற்றும் பமீர் அலே மவுண்டன்ஸை பார்க்குறதுக்காக. அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க தானே போகிறீங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் 2017 யூடியூப் முன்னாடியே வந்திருக்கேன் நான். இப்போ 2வது முறையாக வந்திருக்கேன். பட்டையை கலப்போம், இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். See you. Do you have Instagram? Yes. Покажите. Yes, I will type. இன்ஸ்டாகிராமில் நம்ம எதுவும் பெருசாக போடுறதில்ல. பட் இருந்தாலும் தம்பிகள்லாம் இங்கெல்லாம் மெயினாக இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே பிரதர், see you. Nice meeting you. Bye. You are a very handsome boy. You are a very handsome boy. Thank you. Bye. Hi. இந்த பசங்க பெருசாக கண்டுக்கல, விட்டுருங்க. அப்படிதான் எல்லா நேரத்தையும் நமக்கு வரவேற்பு கிடைக்காது. விக்டரி மானுமெண்ட்டை நோக்கி நடப்போம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஒரு பழங்காலத்து சோவியத் சினிமா ஓட இது வரைஞ்சிருக்காங்க.
சுவரோவியம் முரல்ஸ். இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் சவுத் அமெரிக்காவில் நிறையா பார்த்துருப்போம் முரல்ஸ். சோவியத்துலேயும் இந்த பழக்கம் இருக்குது. படங்களானாலும் சரி, அவங்களோட எதிர்ப்பானாலும் சரி, அவங்க மனநிலையை வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸாக சோத்தில் வரைகிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த நாடுகள்லாம் அந்த சோவியத் காலத்தில் நம்ம இந்தி படத்தை அதிகமாக பார்ப்பாங்க. இப்போயும் பார்க்குறாங்க, பட் அந்தளவுக்கு இல்லை. ரஷ்யாலையும் சரி, இங்கேயும் சரி. இது எங்கன்னு தெரிலங்க. நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டை பிடிப்போம். நம்ப மாட்டிங்க, பாருங்கள், நம்ம வந்திருக்கிறது அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வந்திருக்கேன். ஹலோ, மெடிக்கல் ஷாப்புக்குள்ளேயே இங்கே வந்து ஏடிஎம் மிஷினு, காஃபி இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தோட இதில் எதிர்பார்க்காதது ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குங்க. மெடிக்கல் ஷாப்பில் ஃப்ரீ ஒய்ஃபை உலகத்திலே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. முடிச்சு நம்ம கிளம்புவோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. முதல் முறையாக ஒரு மெடிக்கல்ஸில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். சத்தியமாக இது எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ஃப்ரீ கண்ட்ரி. அடுத்தது விக்ட்ரி ஸ்கொயர் போக போகிறோங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்ரு. பஸ்ஸு பார்த்தேன், பஸ்ஸில் போயிடலாமான்னு. பஸ் எதுவும் இல்லை, நடந்தே போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து இந்த நாட்டோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு. நம்ம இப்போ குடித்தோமே, 1 லிட்டர் 120 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருந்தபோது பார்த்தேன், இந்த பக்கம் ஒருத்தர் சிலை இருந்ததுங்க, தெரியுதா? இங்கே ஒரு மானுமெண்ட் இருக்குது பாருங்கள், சிலை. ஸோ இது வந்து இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் எழுத்தாளருங்க, சிங்கிஸ் ஐட்டமோ, அவரோட சிலை தான் அது. அங்கங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு ஃபவுண்டைன்ஸ் வந்துட்டுருக்கு. குழந்தைகள்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்குதுங்க. அது போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் பாருங்கள், அந்த பக்கம் குழந்தைங்க பட்டையை கிளப்பிட்டுருக்கு, தண்ணி வச்சு ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க. ஏய், இல்லை தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான் அவன், விளையாண்டுருக்காங்க. ஹலோ ஹலோ, சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த நேரத்தை நோக்கி நகருவோம். ஸோ இந்த ஒரே ஒரு சதுக்கம், இந்த சுற்றி வட்டாரத்துலேயே வந்து இந்த நாட்டோட முக்கியமான அனைத்து வரலாற்று மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்குங்க. போகலாம் வாங்க. ஃபைனலாக அந்த விக்ட்ரி மானுமெண்ட்டுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது வாதியாக இருக்க ஒரு யூனிவர்சிட்டி பார்த்தா சொல்லாமல் இருந்தால் எப்படி பாருங்க. கிர்கிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, நேம்டு ஆஃப்டர் இஷேன்லி அரபவ். ஏதோ ஒரு முக்கியமான தலைவர் பேரில் வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டி. ஸோ இந்த நாட்டோட ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியாக இருக்குங்க கிர்கிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பட் பயங்கர மாடர்னைஸ்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேற்கத்திய ஒரு நாடு மாதிரி இருக்குதுங்க கிர்கிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் கூட பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் என்ன சொல்கிறது, மத ரீதியான வழிபாடுகள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள நாடு. தஜிகிஸ்தானும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலேயே துர்க்மெனிஸ்தான் சொல்லவே வேண்டாம். அது வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கவர்மெண்ட். அங்கே கவர்மெண்ட் சொல்கிறது தான் எல்லாமே. ஆனால் இந்த மத்திய ஆசிய நாடுகள்லேயே கஜகஸ்தானும் சரி, இந்த கிர்கிஸ்தானும் சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு மேற்கத்திய மனநிலை உள்ள ஒரு நாடுகள். ஸோ எல்லாமே இங்கே ஜனநாயக முறைப்படியில் எல்லாமே இதாக இருக்கும். மக்களுக்கும் எந்தவித முழு சுதந்திரம் இருக்குது, ஃப்ரீடம். எங்கே பார்த்தாலும் வழி நெடுகளும் இவங்களோட அந்த லோக்கல் ட்ரிங்க்குங்க. ஒன்று கிமிஸு, இன்னொன்று வந்து அந்த ஜெர்மா. பா, சூரியனோட இன்டென்சிட்டி இங்கே பயங்கரமாக இருக்குப்பா. ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த ஒரு சினிமா தேட்டருங்க. இந்த சோவியத் சினிமா தேட்டர்ஸே வித்தியாசமான ஒரு கட்டட அமைப்பில் இருக்கும். இது 3D தியேட்டராக இருக்கு. சில பெண்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இந்த மாதிரி தலையில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சில இதெல்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. கொஞ்சம் அந்த பழைய ஜென்ரேஷன்லாம் வந்து இன்னும் அந்த இஸ்லாமிக் நடைமுறையை பின்பற்றுறாங்க. புது ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. சோவியத் ஸ்டைலில் ஒரு பில்டிங் தான், ஆனால் சேதம் அடைஞ்சிருக்குது. இந்த ஊர் ஃபுல்லாகவுமே, சிட்டி சென்டர் ஃபுல்லாகவுமே பார்க்காக கட்டி விட்ருக்காங்க. பார்க்கு இல்லைன்னா யாராவதுக்கு வந்து சில மானுமெண்ட்ஸு அநியாயத்துக்கு அமைஞ்சிருக்கு சிட்டி சென்டர். ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்ட கட்டடக்கலை. இதெல்லாமே சோவியத் யூனியனோட சுவடுகள் நீங்கள் எங்கேயுமே பார்க்கலாம். பாருங்க, சோவியத் யூனியன் அப்படின்னாலே, ரஷ்யா அப்படின்னாலே ஒன்றே ஒரு முக்கியமாக ஞாபகத்துக்கு வர்றது அவங்களோட பாரம்பரியமிக்க பாலை நடனங்கள். கிர்கிஸ்தானில் இதுதான் இந்த ஒப்பேரா தேட்டர். இந்த எந்த ஒப்பேரா தேட்டர் போனாலும் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஹியூஜ் காலம்ஸ் பார்க்கலாம், தூண்கள்.
நாடகங்கள், இந்த பாலை நடனங்கள் இதெல்லாமே வந்து இங்கே நடைபெறும் பாருங்களேன், இந்த ஷோஸ் எல்லாமே. பட் இதெல்லாம் நமக்கு டைமுக்கு வரணும், வீடியோ எடுக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துருக்கேன். நிறையா நடந்து மெயினாக அந்த விக்டோரியா ஸ்கொயர், இந்த சைடும் பார்க் பாருங்க. மொத்த சிட்டி சென்டரையே பார்க் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் விக்டோரியானா வெற்றி. அப்படி என்ன வெற்றி பெற்றாங்க? யூஸ்வலாக இந்த மாதிரி விக்டோரியா பார்க்குன்னு இருந்தால் அது அந்த நாடு வந்து இந்த கொலோனியலிசம், காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபெற்றதாக இருக்கும். நம்ம சென்ட்ரல் சவுத் அமெரிக்காலலாம் பார்த்துருக்கோம். இவங்க வந்து சோவியத் யூனியன்லேருந்து 1991 ஆகஸ்ட் 31 சுதந்திரம் வாங்கி தனி நாடாக ஆகிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தானாக நடந்தது. இவங்க வந்து போர் பண்ணி சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்கலை. அப்படி தானே யூஸ்வலாக விக்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ வேறு என்ன ஒரு சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரு பெரிய விஷயமா இருக்கும் விக்ட்ரி ஸ்கொயர் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு? 1936 சோவியத் யூனியனுக்குள்ளே வருதா, கிர்கிஸ் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்காக மாறுதா. அதுக்கப்புறம் 1991 தான் ரிப்பப்ளிக் ஆஃப் தனி நாடாக உருவெடுக்குது, ரிப்பப்ளிக் ஆஃப் கிர்கிஸ்தானா. அதுக்கப்புறம் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்கா. இடையில ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்தது, முக்கியமான ஒரு வெற்றி சோவியத் யூனியனுக்கு. ஜெர்மனியோட ஹிட்லர் நாசி படைகளை எதிர்த்து அலைஸ் வெசஸ் இன்னொன்று என்னது ஆக்சிஸ் பவர்ஸ், 2ஆம் உலகப் போர். ஸோ அந்த டைமில் கிர்கிஸ்தான் வந்து சோவியத் யூனியன் கூட இருந்ததுனால இந்த கிர்கிஸ்தானில் இருந்த வீரர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து சோவியத் யூனியன் படையில் சேர்ந்துன்னு கூட சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒரே படை தானே. ஸோ ஜெர்மனிக்கு எதிராக போர் செஞ்சாங்க. அதில் நிறைய பேர் இறந்தாங்க, வீரமரணம் அடைஞ்சாங்க. கடைசியாக 1944-45 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வரும்போது ஹிட்லர் கொல்லப்படுறாரு, ஜெர்மனி தோக்கப்படுது, நாசி படை. இந்த இவங்க வந்து அலைஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, UK படைகள்லாம் சேர்ந்து அந்த இவங்களை ஜப்பான் படைகளை வீழ்த்தினதை. ஸோ ஒரு மிகப்பெரிய கிர்கிஸ்தான் சோவியத் யூனியன் படை நாசி படைக்கு எதிராக ஜெயிக்கிறாங்க 1944-45 2ஆம் உலகப்போர் முடிவில். ஸோ அந்த ஒரு மாபெரும் வெற்றியை குறிக்கும் விதமாக தான் இந்த விக்ட்ரி பார்க் வந்து நிறுவப்பட்டுச்சுங்க. ஸோ இது செகண்ட் வேர்ல்டு வாரில் சோவியத் யூனியனோட விக்ட்ரி தான் இந்த பார்க், அதனோட நினைவிடம் தான் இந்த பார்க். இது ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, என்ன தெரியுமா அது எதை குறிக்குதுன்னா, இந்த சோவியத் யூனியன் சேர்ந்த படைவீரர்கள் எல்லாம் போருக்கு போனாங்க ஜெர்மனிக்கு எதிராக. அதில் நிறைய பேர் வந்து சாகடிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் வந்து திரும்ப வந்தாங்க. ஸோ அப்படி போருக்கு போன ஒவ்வொரு போர் வீரனுடைய மனைவிமார்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து தன் கணவன் போரில் ஜெயிச்சு திரும்ப வரணும் உயிரோட அப்படின்னு வேண்டிட்டு எதிர்பார்த்து கண்மேலே என்னை விழிமேல் வழி வைத்து காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காத்திருந்த அனைத்து பெண்களோட நினைவாக, சோவியத் பெண்களுடைய நினைவாக இந்த சிலையை வச்சுருக்காங்க. அந்த போரில் நிறையா சோவியத் படைகள் இறந்தாங்க. இந்த கிர்கிஸ்தான் ஆண்கள் உட்பட அவங்களோட மனைவிமார்கள் நினைவாக இந்த பெண் சிலையும், அவங்களோட ஜோதி, அவங்களோட ஆத்மா என்றைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட நினைவஞ்சலியாக இந்த தீபமும் எரிஞ்சிட்டே இருக்குங்க. அதில் இறந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டணும்னு நினச்ச இந்த ஹிஸ்ட்ரி எபிசோடில் 1945 victory in Second World War over Nazi Germany by Soviet Union. அதுதான் இந்த விக்ட்ரி பார்க். இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் மாடர்ன் பில்டிங்ஸு இப்போ கட்டினது. அந்த சைடெல்லாம் சோவியத் பில்டிங்ஸு, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு போயிட்டுருக்கு. அடுத்து என்ன முக்கியமாக இந்த நாட்டோட தேசிய உணவான பிஷ்பெர் மேக், அதை போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு அந்த ஓஷ் பஜார் போயிட்டு அங்கே ஓப்பனிங்கில் இருந்தால் அந்த பஜாரை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்லாம், இல்லைனா அது இங்கே இருக்கிற லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம். செக் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ அந்த பக்கம் பாருங்கள், விக்ட்ரி பார்க்கு அந்த பக்கம் போயிட்டேன். பஸ் ஸ்டாப் இங்கே தான். ஸோ திரும்ப வந்தேன். இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ பியர் ஃபவுண்டைன் மாதிரி, ஃபவுண்டைன் கிடையாது, ஏதோ இந்த பார்பிக்யூ ட்ரம் மாதிரி ஒன்று வச்சு விற்றுட்ருக்காங்க. என்னென்னு ஒன் ஸ்மால், அது என்னென்னு தெரில. என்னவாக இருந்தாலும் சரி வாங்கி குடிக்கிறோம், தாகம் எடுக்குது. திஸ் 120. ஸோ 1 சின்ன கப்பில் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் 100 சோ மாட்டிருக்கு, 100 ரூபா. இந்த சின்ன கப் 20 சோம், 20 ரூபா. என்னென்னு தெரில, வாங்கி குடிப்போம். 100. பார்த்தா கொஞ்சம் கிரேப் ஜூஸ் மாதிரியே இருக்குது, பியர் மாதிரியே இருக்குது. குடிச்சு பார்த்துருவோம்.
இனிப்பாக தான் இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது, தாகத்துக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் கிடையாதுங்க. இது எப்படின்னா அந்த இளந்த பழத்தை ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பேர் என்னன்னு தெரியல, கேட்டுருவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? நேம் ஆஃப் த ட்ரிங்க், வாட் இஸ் த நேம்? குவாஸ். ஓ குவாஸ். குவாஸுங்கிறது ரஷ்யாவில் குடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு அந்த மாதிரி தான். அதான் இது 80. யா, தேங்க்யூ. வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. சம்மரில் மட்டும் வந்துடாதீங்க, ஸ்ப்ரிங்கு தான் கரெக்டான சீசன். ஏன்னா நொந்துடும் இந்த மாதிரி. நம்ம வண்டி வந்துருச்சுங்க 135. இப்போ பாருங்க, குட்டி மார்ஷிப்டப்பாக இருக்குது மினி வேனு. இது ஓஷ் பஜார் போகுது. இப்போ இறங்கலாம். இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 20 கரெக்டாக பே பண்ணிடலாம். இருங்க. ஓஷ் பஜார், ஓஷ் பஜார். ஓகே. இல்லை எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு தான் போகணுங்க. அவ்வளோதான், வந்தாச்சு ஓஸ் மார்க்கெட் ஏரியா. ஸோ நடந்து வந்திருப்போமே, முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் தான் இன்னொரு பஸ் ஏறணும் நம்மளோட ஹாஸ்டல் போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஒரு அலசிட்டு இன்றைக்கி இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பிஸ்கட் மார்க் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புறோம். மார்க்கெட் அவ்வளோதான், உள்ளே போக வேண்டியதான் நினைக்கிறேன். எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்காதே கிடையாதுங்க. அங்கே இருக்குது என்ட்ரி. துணிமணி, காய்கறி, பழம், கறி, சாப்பாட்டு கடை, கார்பெட்டு, நீங்கள் வந்து ஏ டு செட் எது வந்து நீங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி பாத்திரம், பிளாஸ்டிக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த கிர்கிஸ்தானோட பிக்கெஸ்ட் பஜார் இதாங்க இந்த அட்டகாசமான ஓஷ் பஜார். 1983 சோவியத் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பஜார். இதுக்கு ஏன் ஓஷ் பஜார்னு பேர் வந்ததுன்னா, இந்த நாட்டோட சவுத் வெஸ்ட்டில் ஓஷ்னுங்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்குது, செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. அங்கே தான் மெயினாக உங்களுக்கு சுற்றி வட்டாரத்தில் காய்கறிகள்லாம் விளையும். ஸோ அங்கேருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழங்கள்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அந்த பழங்கள்லாம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் பிஷ்கேக்கில். அதனால் அந்த டைமில் இதுக்கு ஓஷ் பஜார்னே பேர் வச்சாங்க. ஸோ நம்மளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. மணி 7 ஆகுது. பாருங்க, ஏதோ மதியம் 3-4 மணி மாதிரி எஃபெக்ட்டு. இங்கே சம்மரில் அநியாயத்துக்கு உங்களுக்கு 9 மணிக்கு தாங்க, 8 to 9 மணிக்கு தான் இருட்டுது ஃபுல்லாக. இந்த ஸ்நாக்ஸ் ஏரியா இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான். வழக்கமான கேக்கு, பன்னு, விதவிதமான சைஸில் இருக்குது. கப் கேக்கு அது இதுன்னு ஃபுல்லாக எல்லாம் ஷூ ஏரியா வாட்டிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் துணி, ஷூஸு. ஓ, இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கலர்ஃபுல் மார்க்கெட்ஸுங்க கிர்கிஸ்தான்லேயே. பாருங்கள் எவ்வளோ கலர் இங்கேயே நம்ம பார்க்க முடியுது. திராட்சையிலேயே எத்தனை வெரைட்டி பாருங்கள். கருப்பு திராட்சை இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது, ஆனால் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே. அப்புறம் ஃபுல்லாக இதெல்லாம் எத்தனை வெரைட்டி. பேரிச்சம்பழம், இது என்னது, இது பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. பாதாம், கடலையில் மசாலா போட்டது. வாய்ப்பே இல்லைங்க, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்களேன். இல்லை கிளம்பிட்டு இருக்காங்க. Can you one taste? Okay. Is strawberry? Dried strawberry. உள்ள ஸ்ட்ராபெரி தான். சாப்பிட்டு பார்த்தலாமா? ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியும் கிடைக்கும் இங்கே. இது அதை விட நல்லாயிருக்கு. தேங்க்யூ பிரதர், வெரி குட். ஏதோ ட்ரிங்க், பொமக்ரானட் ஜூஸ், ரியல் பொமக்ரானட் ஜூஸுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் எசன்ஸ் போட்டு தான் விற்கிறாங்க. பழங்கள், செர்ரிஸு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆப்பிள் பரவாயில்லைங்க. 1 லிட்டர் வந்து 150ங்க பியூர் ஜூஸு. என்னங்க இது, அரிசியா? டீ தூள் நினைக்கிறேங்க. இது டீ தூள், விதவிதமாக டீ தூள் வச்சுருக்காங்க. டீ, சாய் ஸ்பைஸ். ஓ, சாய் ஸ்பைஸ். ஓகே, விதவிதமாக பிரமாதமாக இருக்குது டீ தூள். ஸ்பைசஸும் இங்கேயும் பண்ணுறாங்க. பக்கத்தில் உஸ்பெகிஸ்தான் அங்கேருந்து வருது. அப்புறம் சைனாவிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். சைனானாலே ஸ்பைசஸ் தான் ஃபேமஸ். வெரைட்டியாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ்க்காக தானே இந்த ரூட்டே ஃபார்ம் ஆனது, சில்க் ரூட்டு. சில்க் ரோட்டில் ஒரு முக்கியமான பஜாருங்க இது. இந்த மிளகாப்பொடி கலரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுப்பா. எவ்வளவு வெரைட்டிஸு, எவ்வளவு கலர்ஸு. மஞ்சத்தூள், பெப்பர் பவுடரு தனித்தனியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. கிராம்பு, செம்ம கலர்ஃபுல். மோஸ்ட் கலர்ஃபுல் மார்க்கெட் இன் கிர்கிஸ்தான் சொன்னது உண்மைதான். இங்கே காய்கறியுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, காய்கறிகள். ஸோ இந்த கவர்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக எல்லாம் காய்கறி, ஸ்பைசஸ்ஸு, பழங்கள் இதெல்லாம் இருக்குது. நம்மளோட கண்டிப்பாக சீப்பு தாங்க இங்கே.
இது பாருங்க, என்னது இது? பிஸ்தா தான் நினைக்கிறேன். 1300 ரூபா போட்டுருக்கு. கிலோ 1300 ரூபா. இது என்னங்க இது? காளான் தானே இது? காளானா இது? காஞ்சி போய் கிடக்குது. காளான் மாதிரி தான் தெரியுது. காளான் தாங்க இது. சூப்பராக இருக்குது. 150 ரூபா கிலோ. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ட்ரைடு காளான்ஸு. இங்கே உங்களுக்கு சம்மரில் மட்டும்தான் இதெல்லாம் இது அவங்க வின்டர்லாம் எதுவும் விளையாது. அதனால் மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க உணவுகள் எல்லாமே. ஸோ அதனால தான் எல்லாமே ட்ரைடு இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை விட ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வெயிலும் சரி குளிரும் சரி தாறுமாறாக இருக்கும். முக்கியமாக கிர்கிஸ்தான் வந்து சுற்றியும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதுனால, உள்ளுக்குள்ளேயும் மலைகள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, வின்டரில் எல்லாம் -25 வரைக்கும் போகும் பீக் இதிலெல்லாம். ஸோ சும்மா பயங்கரமாக இருக்கும் வின்ட்ரு. இப்போ எப்படி சம்மர் 40 போகுது, அது மாதிரி -25 போகும் வின்டரில். ரஷ்யா அளவுக்கு கிடையாது, சைபீரியா அளவுக்கு, பட் ஓரளவுக்கு போகும். இதுங்க வித்தியாசமாக இருக்குது. கல்லா சோப்பு கல் மாதிரி இருக்குது. புலாவும் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கான அரிசி இங்கே விளையுதா இல்லை சைனாவிலேருந்து வருதான்னு தெரில. இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் தான் மோஸ்ட்லிலாம். இவங்க அந்த பாஸ்மதி டைப் ஆஃப் அரிசி தாங்க சாப்பிட்றாங்க அந்த புலாவில் போடுறதுக்கு. ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்துருப்போமே. கோதுமை நிறையா சாப்பிட்றாங்க. மைதா. இவங்களோட ட்ரெடிஷ்னல் உணவுங்கிறது மெயினாக லாக்மேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸு, நூடுல்ஸ் சூப் மாதிரி இருக்கும். இன்னொன்று பெஷ்பர்பாக். அப்புறம் வந்து ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ், அதாவது இந்த நம்ம கொழுக்கட்டை இருக்குங்களா வேக வச்சது, அதுக்குள்ளே கறி வச்சு இது பண்ணுவாங்க. இந்த 3 தான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் உணவு. அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட போகிறோம். என்னன்னு தெரிலங்க, இது வித்தியாசமாக இருக்கே. இதெல்லாம் இங்கே மெயினாக 3 வகையான கறி சாப்பிட்றாங்க கிர்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும். மட்டன், ஷீப் நிறையா இருக்குதுங்க, ஆடுகள், மலையாடுகள். ஸோ செம்மறி ஆடு அது சாப்பிட்றாங்க. 2வது பீஃப், அதுவும் சாப்பிட்றாங்க. ஹார்ஸ் மீட், குதிரையும் சாப்பிட்றாங்க. ஸோ குதிரையை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் பயணத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கறியாகவும் சாப்பிட்டுக்கிறாங்க. இஸ் ஹார்ஸ் மீட் ஆர் ஷீப் மீட்? ஓ, ஷீப்போட கொழுப்பு இருக்குல்ல, அதை மட்டும் வெட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆட்டு கொழுப்பு செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓ, இந்த பக்கம் கறி செக்ஷன் இதுதான். இப்போ நம்ம பார்த்தோமே, இதை தான் வறுத்து வச்சுருக்காங்க. ஆட்டோட பின்னாடி கொழுப்பு. துன்பா. யா ஷீப். ஓகே. ஹார்ஸ் மீட், கவு மீட். இது வந்து பீஃபுங்க. ஹார்ஸ் மீட் வேற ஹார்ஸ் மீட். ஓ, தட் சைட் ஹார்ஸ் மீட். ஓ, ஆல் தீஸ் கவு மீட். இதெல்லாம் பீஃபுங்க. டிஃப்ரெண்ட் கட்ஸு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. Hello. I am fine. How are you? Alhamdulillah, I am fine. Thank you, brother. I'm from India, tourist. Oh, tourist. Yeah. India, good country. Thank you, brother. See you. Hi guys, India. Yeah, thank you, brother. ஆப்கானிஸ்தானில் மட்டும் இல்லை, கிர்கிஸ்தான்லேயும் இந்தியா பிடிச்சிருக்குங்க நிறைய பேருக்கு. பீஃப் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். ஹார்ஸ் மீட் கொஞ்சம் ரொம்ப அப்படியே ப்ரௌனும் ரெட். இந்த ஹார்ஸ் மீட் இதுதாங்க ஹார்ஸ் மீட்டு. குதிரைக்கறி 600 ரூபா கிலோ. பீஃப் வந்து 650 ரூபாங்க கிலோ. 650 சோம் எல்லாம் ஈக்குவல் ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ. நோ இட்ஸ் ஓகே. நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? உடனே கோச்சுக்கிறாரு. சினிமா எஸ் சினிமா. நான் இந்தியா எஸ். பாலிவுட் நோ. தமிழ் சவுத் இந்தியா. நோ சென்னை நோ பாம்பே. ஸோ 600 to 650 தான் வந்து பீஃப், ஹார்ஸ் மீட் எல்லாம் கிலோ. மகாத்மா காந்தி எஸ், ஃபாதர் ஆஃப் நேஷன் எஸ். Rajiv Gandhi Yes. Jawaharlal Nehru. Yes. Kyrgyzstan Manas. Yes. Okay. India Gandhi. Mahatma Gandhi. Kyrgyzstan Manas. Okay. எப்படி நம்ம தேசத்தந்தை காந்தி அடிகளோ அதே மாதிரி இங்கே இது வந்து தேசத்தந்தை மனாஸ் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு. எஸ், ராஜ் கபூர். Mithu Chakraborty. Zita Gita. Bobby. Yes. ஜிம்மி. மிதுன் சக்கரவர்த்தினால இங்கே ஜிம்மி தான். அந்த பாட்டு ஃபேமஸ் பாட்டுங்க. ஐம் டிஸ்கோ சான்சரு, ஜிம்மி இதெல்லாமே பார்த்துருப்போம் ரஷ்யாலேயே. சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மீட் மார்க்கெட்டிலேருந்து வெளியில் வந்துட்டேன். போனால் வெளியில் போயிடலாங்க. அந்த எண்டு டு இந்த எண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. விதவிதமான முட்டைகள், மீன் இதெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் இந்த மீனுங்க இல்லை, இங்கே ஆற்றுல இங்கே ஒரு ஆறு இருக்குது, அல்ல இருக்கா ஆறுன்னு சொல்லிட்டு அது. ப்ளஸ் அப்புறம் இங்கே லேக்லலாம் பிடிக்கிற மீன் இதெல்லாம். இல்லை வினிகர் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் 90 ரூபா. இங்கே லோக்கல் உணவு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அந்த டம்ப்ளிங்ஸு இங்கே பாருங்கள், இந்த ஆயா வச்சுருக்காங்க பாருங்களேன்.
உள்ளுக்குள்ளே கறி வெங்காயம்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெஜிடபிளும் இருக்குது, நான் வெஜிடபிளும் இருக்குது. வெஸ்டர்ன் உணவகங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. இங்கே மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஸோ இங்கேயும் இந்த ஃப்ரைடு சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பெப்சி, இந்த காம்பினேஷன்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கடையை பிடிச்சி அந்த பிஷ்வர் மார்க் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ வந்தாச்சுங்க. அங்கேருந்து பஸார்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன். ஸோ இங்கே தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த கிர்கிஸ்தான் நாட்டோட ட்ரெடிஷ்னல் உணவான பிஷ்வர் மார்க் சாப்பிட்றதுக்கு சிறந்த ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்தேன். நல்ல கடையிலே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கான நவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட்டு, ட்ரெடிஷ்னல் உணவு சூப்பராக இருக்கும், இதுதான் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் பிஷ்வேக்னு இருந்தது. விலையும் மிட் ரேஞ்சில் இருக்குன்னு இருந்தது. சரி ஒரு வேளை தான் நான் சூப்பராக சாப்பிட்ருவோன்னு வந்தாச்சு. வாங்க, லெஃப்ட் டேர்ன் பண்ணோன்னே இருக்குது. ஸோ வந்துட்டோம். இதாங்க அந்த நவத் ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கே சாப்பிட்டே இந்த விளாகை முடிச்சிடலாம். இதுதான் நினைக்கிறேன் நவத். ஸோ இங்கேயும் இதெல்லாம் கிடைக்குதுங்க, நல்ல ரெஸ்டாரண்ட்டு தான். ஹலோ, I'm Indian tourist. Do you have a beshbar mak? Yeah. A traditional Kyrgyz food? Yeah. Okay, one person? I'm sorry, please take it from. Oh, it's okay. Thank you. பாருங்க எவ்வளோ கூட்டம். இல்லை வித்தியாசமாக அமைச்சு வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல ரெஸ்டாரண்ட்டு. 1 பர்சன்ட் இவ்வளோ உட்காந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. 1 பர்சன் ஹியா. அது நீண்ட பல 100 வருடங்களாகவே இங்கே வாழ்ந்த அந்த இவங்க இருக்காங்களே நாடோடிகள் சமைச்சு சாப்பிட்ட உணவு தாங்க பெஷ்வர் மார்க். ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டேங்க. பெஷ்வர் மார்க் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். த நேஷனல் டிஷ் ஆஃப் நொமாட்ஸ். கிர்கிஸ்தான்னாலே வந்து நாடோடிகள் தானே, அவங்களோட பாரம்பரியமிக்க உணவு தான் இந்த பெஷ்வர் மார்க். ஸ்பைசஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, நம்ம வேணும்னா போட்டுக்கலான்ட்டாங்க. பெப்பரு, ஸ்பைசஸ் சாஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா பல்வேறு வகையான கறிகளில் இது செய்யப்படுறாங்க. ஒன்று ஹார்ஸ் மீட்டு, இன்னொன்று லேம்பு, இன்னொன்று பீஃபு. ஹார்ஸ் தீந்து போச்சாவா, லேம்பு பீஃப் இருந்தது. நான் வந்து லேம்ப் வித் சொல்லிட்டேன். பெஷ்வர் மார்க் வித் லேம்பு சின்னது, அதாவது 520 கிராம், அரை கிலோ வந்து 410 ரூபா. இதுதாங்க அது, இதுதான் அது. ஒன்றும் இல்லைங்க, கறி இருக்குல்லங்க, கறியை அதோட கொழுப்புலேயே வந்து மணிக்கணக்காக வேக விட்றாங்க, ஸ்லோ குக்கிங் பண்ணுறாங்க. நல்லா வெந்தது வந்ததுக்கப்புறம் அதில் ஜூஸ் மாதிரி வருதுங்களா கறியில், அந்த ஜூஸில் இந்த அரிசியில் செஞ்ச நூடுல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊர் சந்தக மாதிரி, அதை வந்து மேலே போடுறாங்க. போட்டு உருளைக்கிழங்கு, உப்பு லைட்டாக அதை போட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணி தராங்க. ஸ்பைசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து நாடோடிகள் உணவு சாப்பிட்டாங்க. கறியை வேக வச்சு அது மேலே நூடுல்ஸை வேக வச்ச நூடுல்ஸை போட்டு சாப்பிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டு நல்லா இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் இதை டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. மெயினாக வந்துருச்சுங்க நம்முடைய பிஷ்வர் மார்க் வித் லேம்ப், வித் லேம்ப் ஸ்மால். தேங்க்யூ. இதுதாங்க எங்களோட ட்ரெடிஷ்னல் உணவு. ஒரே ஒரு ஆசைக்காக இது சாப்பிட வேண்டியது தான். எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் காரசாரம் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பர்ஃபெக்டாக சொல்லிட்டேனே, சொல்லதை செஞ்சாகணுமே. இங்கே பார்த்தீங்களா மிளகாயை அரைச்சி வச்சுருக்காங்க, இதை போட்டோம்னா காரம் வந்துடுங்க. உருளைக்கிழங்கு, இந்த நூடுல்ஸும் வந்து அரிசி சத்துக்கு, கார்போஹைட்ரேட்டுக்கு, இது வந்து ப்ரோட்டீனு. கொஞ்சம் அப்படியே மேலே வந்து கொத்தமல்லியை தூவி விட்டுருக்காங்க. பெப்பர், எஸ் எஸ், திஸ் இஸ் பெப்பர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இது நூடுல்ஸ் மாதிரியும் இல்லை, பாஸ்தா மாதிரியும் இல்லை, ஒரு 2 கட்டா மாதிரி இருக்குது. இதுதான் இவங்க வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க, வருஷ கணக்காக. சாப்பிடலாமா? வேறு எதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமோ? சரி விடுங்க, பண்ணியாச்சின்னு ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு சப்பு இல்லை, காரசாரம் இல்லை, எதுவுமே இல்லை, சப்புன்னு இருக்குது. பட் நொமாடிக் லைஃப் ஸ்டைலே அதுதாங்க. அவங்களே எதுவும் சேமிச்சிக்க முடியாது, அப்படியே வந்து கறியை வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க ப்ளைனாக. அதுதான் அவங்களோட உணவு. ஸோ இப்படி தான் இருக்கும். லக்மன் நூடுல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நம்ம ஊர் இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி செய்வாங்க. அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இது ரொம்ப ப்ளைனாக இருக்குது. பாருங்க, கொஞ்சம் இது போட்டுக்கலாம். இது போட்டு தான் ஆகணும் மாதிரி இருக்குது. மிளகா சட்னிங்க, இது எடுக்கவே முடியல. வழக்கமான நூடுல்ஸ்னால் அழகாக சுருட்டிடலாம், இது சுருட்ட முடியல. இப்படி பாருங்க, கறியோட வருது. கறியுமே அந்தளவுக்கு வேகலை. வழக்கமாக நேஷனல் டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும், இன்றைக்கி ரொம்ப சுமாராக அமைச்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
நான் நிறைய நாட்டு உணவுகள் சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன். நீங்கள் நம்ம ஊர் மட்டுமே உணவு சாப்பிடலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக டென்ஷன் ஆகிருவீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மிளகா சட்னி போட்டால் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் இந்த சூப்பை குடிச்சிக்கலாம். சூப்பு நல்லாயிருக்கு. அந்த மட்டன் வெந்த அந்த கொழுப்போட லைட்டாக தண்ணியும் இதாகி பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புவோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லு பே பண்ணிட்டேன், கொடுத்துட்டாங்க. பாய் பாய். ஃபுட் இஸ் வெரி குட். பெஷ்பர்மாக் கிர்கிஸ் நேஷனல் ஃபுட் வெரி குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். வெரி குட். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. ஓகேவா தான் இருந்தது, பட் அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறோம்ல, அதுக்காக சூப்பர் சொல்லிட்டு தேங்க்யூ பிரதர். ஸோ பே பண்ணுறேங்க 410 கிர்கிஸோம், 410 இந்தியன் ருபி. ஓகே தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப சீப்பும் கிடையாது. லோக்கல் கடையில் சாப்பிட்டா ஒரு 200 250. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ 210 250 சாப்பிட்றலாம். சரி, ஒரு நல்ல கடையில் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறோம் தான். ஓகே, இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 பஸ் மாதிரி நம்மளோட ஹாஸ்டல் போகணும். மணி 9 ஆல்மோஸ்ட் 9 போகுது. 9 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், இன்னும் ப்ராப்பராக இருட்டில். ஆல்மோஸ்ட் 8:30 தான் வந்து சூரியனே சன்செட் ஆகுது. இப்போ தான் லைட்டாக அப்படி இருட்டிட்டு வருது. அப்படியே மெயின் ரோடுக்கு போனோம்னா பஸ் ஏறி போகலாம். சரி, இந்த பயணம் தான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களே. நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் போயிட்டு இந்த விழாக முடிச்சிடலாங்க ஹாஸ்டல். ஓகே, திரும்பவும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். பாய். மணி 10 ஆகி போச்சுங்க. அப்படியே வெளியில் வந்தேன்னா டைரெக்டு அந்த 2GS ஆப்பில் பார்த்தேன். நம்ம ஹாஸ்டலுக்கு டைரெக்டாக ஒரே மினி பஸ்ஸே கிடச்சிது. நான் 10ஆம் நம்பர் வந்து நின்னேன். ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துச்சு. சரியான கூட்டம். அப்படி நின்ட்டே வந்தேன். 1/4 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதோ நம்மளோட பெஸ்ட் ஹோஸ்ட் ஹாஸ்டல் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிர்கிஸ்தானோட ரத்தின சுருக்க வரலாறு எல்லாம் பார்த்தது. முக்கியமாக நண்பர் கஞ்சன் நம்மளை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் அந்த வந்து ஜெர்மாவா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் கொடுத்தது, ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த ஓஷ் மார்க்கெட் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணது, பலவிதமான கறிகள் பார்த்தது. கடைசியாக முத்தாய்ப்பாக இந்த நாட்டோட தேசிய உணவான பிஷ்பர்மாக் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு சொல்கிறதுக்கு இல்லை, இது ஆரம்பம் தான் கிர்கிஸ்தான். இன்னும் நிறைய பயங்கரமாக ரிமோட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பார்க்கலாங்க. நன்றி. பாய். இங்கேருந்து ஆரம்பித்தோம், இங்கேயே முடிச்சிடலாம். பாய்.